ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டை போட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டு அடித்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி ரைஸ் நல்லா வேக வைக்கணும். ஆயிலும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடணும். நல்லா உதிரியாக இருக்கும். அப்போதான் இந்த மாதிரி இது காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், இஞ்சி, ஜிஞ்சர், கார்லிக், பூண்டு, இது கொஞ்சம் காஷ்மீரி லால் மிர்ச், தேவையான அளவுக்கு எண்ணெய் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அடிச்சு வச்சிருக்க முட்டையை இது போட்டுரு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணோம். அப்புறம் ஜிஞ்சர் போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போடணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போடணும். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடலாம். நான் வீடியோவில் காமிக்கல, இது லாஸ்ட்டாக போட போகிறேன். இது பாருங்கள், மிளகுத்தூள் ஒரு ஆஃப், காஷ்மீரி லால் மிர்ச், टमाटो केचप, सोया सॉस, कॉलीफ्लावर, मटर, தேவையான அளவுக்கு உப்பு, ரைஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு சார்கோல் இருந்தால் இந்த மாதிரி நல்லா அடுப்பான் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நெய்யோ பட்டரோ இந்த மாதிரி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த கப்புன்ட்டு இது மாதிரி மூடிடணும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது மாதிரி டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஸ்டைலில் பூப்பி ஃப்ரைட் ரைஸ் ரெடி, ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோட. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதில் சர்வ் பண்ணிக்கலாம். பிஸ்மில்லாஹ்.